ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா சரி ஏனுங்கண்ணா என்னண்ணே எப்படிங்க நம்ம மைக் செட்டு பாப்பா சவுண்ட் சர்வீஸ் ஏன் கேக்குறீங்க அபாரமாங்க அபாரமா அது பெரிய பாரம்ங்க எந்த நேரத்துல எந்த ரெக்கார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும் பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு உடனே எப்படிப்பட்ட பாட்டை போட்டு தாக்குனேன் அந்த தாக்குல இந்தியாவில் எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும் ஓ அப்படிங்களா ஆமாங்க சவுண்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க மேட்டுப்பட்டியில கல்யாணம் ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி புளியம்பட்டி குந்தாப்பட்டி குன்னாப்பட்டி குறிஞ்சிப்பட்டி அத்தனை பட்டியல் இருக்கிறவங்க காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பான் பஞ்சு நம்ம கிட்ட கேப்பான் அப்படி ஒரு சவுண்ட் போ ஏன் கேக்குறீங்க அடேங்கப்பா எத்தோச்சோடு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே மைக் செட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே மைக் செட்டுக்காரர் எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர் தெரியாது அங்க போய் கலியா எங்க இங்கயா எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர் போயா எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர் ஏன் திருவாதா நீயா மைக் செட்டுக்காரர் இங்க ரம்யா செட்டு சர்ல அங்க போயா ரம்மி சேர்னு சொல்றானே நான் என்ன பண்ணுவேன் அம்மா எவ்வளவு பெரிய தட்டு நான் என்ன பண்ணுவேன் எப்படி போடுவேன் ஹலோ ஹலோ யார் அந்த அடப்பாசி தலைய மைக்க கையில வச்சு நோண்டிட்டு இருக்கான் பனம்பழத்தை ஒரு வாரமா விடாம சப்புற மாதிரி ஒரு தலை டேய் அடப்பாசி இதர் கமான் அடிங்க அடப்பாசி நாயே அது என்ன மைக் செட் நினைச்சியா காதுல அழுக்கு எடுக்கணும்னு நினைச்சியா அதெல்லாம் காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஊசி பட்டா கூட கெட்டு போயிடும் யாருமே நீ மன்னிச்சுக்கங்க இங்க மைக் செட்டுக்காரர் யாருங்க நான் தான் நீங்களா மைக் செட் ஓட்டுறவரே பின்ன என்ன பம்பு செட் ஓட்டுறவனா நீ யாரா நான் பொண்ணுக்கு உரமறங்க பொண்ணு வீட்டுக்கு நுரமோர் ஊத்துறவங்க சொந்தக்காரன் அது சரி திரும்ப கலை என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா அத விடுங்க நான் எவ்வளவோ மைக் செட்ட பாத்திருக்கேன் இவ்வளவு பெரிய ஆரண பார்த்ததே இல்லங்க பாத்திருக்கவே முடியாது எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவுல ரெண்டே பேர் கிட்ட தான் இருக்கு ஒன்னு என்கிட்ட அதுவும் என்கிட்ட தான் அதையே நீ கேக்குற எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் 50 ரூபாய் ஏத்திக்கிறேன் யாராருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரோட்ல பொரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போங்கடா ஏங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கானுங்க பாரு அவனுங்க எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுங்க எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாய்க்கு இப்ப திருந்தவும் நினைக்கிற திருந்தவே திருந்தாது நீ போய் வேலையை பாரு பாட்டை போட்டுக்கிறேன் ஐயோ எந்த பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணாம் இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பொம்மன் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் கூந்தல் அவிழ்ந்து விடவும் கண்டேன் யோ கவுண்டர் இது என்ன கல்யாணக்கார வீடு நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ணா பந்திக்கு எல்லாம் போட்டாங்க வாங்கண்ணா என்னன்னா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வாங்க மழை மழை சாப்பிடலாம் நெய்யெல்லாம் ஊத்துறாங்களாங்கண்ணோ இந்த பார் நான் பாட்டை பத்தி சொல்றேன் நான் கூட்ட பத்தி சொல்றேன் சரி உனக்கு நான் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன் போறீங்க எல்லாரும் சும்மா நான் ஒரு முட்டாளுங்க நான் ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க நீ கல்யாண வீட்டுல ரவுசு பாத்தீங்களா இல்ல நான் தெரியாதாம நடந்து வைக்கிறேன் என்ன டக்கால்ட்டி வேலை பண்றியா எங்க இந்த பாப்பா சவுண்ட் நீங்க தானே ஆமாடா டோப்பா தலையா ஏன்டா ஆட்டோமேட்டிக் தலையா இன்னும் நீ ஊருக்கு போகலையா இல்லண்ணே எனக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசை நல்ல சவுண்ட் சர்வீஸா அப்ப நீ வேற ஊர்ல போய் பாரு ஐயோ இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறவரு பெஸ்ட் சவுண்ட் சர்வீஸ் இதுதான் சொன்னாங்க சொல்லிருப்பாங்களே இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறது நான் ஒருத்தன் தான் எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா எல்லாம் பழிச்சு தெரியுது பாரு பார்த்தாலும் தெரியுது இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நான் முதலாளி இல்லப்பா ஐயோ எனக்கு சம்பளமே வேணாங்க இங்க சோறு படுக்க இடம் இதுக்கு நான் சம்பளமே கொடுத்துடலாமே ஒரு வேலைக்கு 10 கிலோ திம்பிய வயிறா இது வெள்ளாவி பானை மாதிரி இருக்கு நீ படுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் தான் வாங்கி வைக்கணும் என்ன ஒரு நாய் மேல நினைச்சீங்களேன் எது கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருக்கா போடா போட்டா போடா எப்படி என்னடா அது போகிட்டான்னு காலை வச்சா நிக்குது நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது நான் பிறக்கும் போதே சவுண்டோட பிறந்தவண்ணே சவுண்ட் நீ கொடுத்துருக்க மாட்டேன் உங்க அம்மா வலி தாங்க முடியாம கொடுத்துருப்பா நான் ரொம்ப ராசிக்காரன்
சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆ? சரி, திங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற, இருந்துட்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், ஆ. நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ ஆ. அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும், பின்னாடி வரவே கூடாது. பின்னாடி என்ன இருக்கு? பெரிய கிணறு இருக்கு. ஐயோ, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே. நீ நீச்சல் அடிச்சிட்டு தான் வர வேண்டாங்கிறேன். ஏய், என்னது தலைமுடி எங்க வெட்டின? இது பெஸ்டா அமெரிக்கா. இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா? இல்ல, நானே வெட்டிக்கிட்டேன். திரும்ப ஆ, ஏய், என்னடா அது சடனாய் மாதிரி? இது நீயும் மாடுறனே. நீ மாடல் இல்ல, நாய் மாடல். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். எஸ். கம். ரொம்ப ராசிக்கார பையன். இன்னும் போ பாருங்களேன். திருடாதே பாப்பா, திருடாதே. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது. டேய் எடப்பாசி, என்னண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன சீரியல் செட்ல இருந்து 4 பல்ப காணோம்? வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசை போடுற? மிட்டாய்ங்க. மிட்டாயி? 4 மிட்டாயி? Yes. சரிதான். 4 பல்ப திருடி 4 மிட்டாய் வாங்கி தின்னுக்கிறேன். இப்படி தினம் 4 பல்பா திருடினா நான் கடையை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏன்டா திருட்டு போயில? இங்க பாருங்க, திருடங்கடன்னு பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு திருட்டா? இதெல்லாம் எனக்கு சிம்பிளுங்க. ஓஹோ, இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளைக்காரங்க கோயில்ல கொள்ளை அடிக்கிறாங்க, அங்க கொள்ளை அடிக்கிறாங்க, இங்க கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? வர சொல்றா. டேய், வர சொல்றா. டேய், 4 பேரை வர சொல்றா, 400 பேரை வர சொல்றா, 4000 பேரை வர சொல்றா, 4 ஜில்லாவைய திரண்டு வர சொல்றா. ஹ, நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா? ஒத்த கம்பெடுத்து நான் சுத்தியா சமாளிப்பேன்டா. தூ, கம்பா? ஏன் நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா? எங்க கொடுத்து பாருங்க. கம்பா கம்பத்தான். சுத்துவியா? ஆ. எங்கடா கத்துக்கிட்ட? காவேரி கரையில. டேய், காவேரி கரையில சாராயம் காய்ச்சி தானே கத்து கொடுப்பாங்க. இல்லங்க, நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன். ஆ? நான் பிறவி கலைஞங்க. ஓ, பிறவி கலைஞரா நீ? இந்தா, இதாண்டா நான் சுத்துற கம்பு. ஓ, யா கும்மி. அதேங்கப்பா, நமஸ்காரம் எல்லாம் பண்றா, முறையா கத்திட்டு போல் இருக்கு. என்ன அளந்து பாக்குற? அண்ணே, கம்புல 1 இன்ச்சு கம்மியா இருக்கக்கூடாது, சுத்த முடியாதுண்ணே. ஆமா, அடுத்தவங்க கம்பு அடிக்கணும்ல, முறையா கத்துக்கிட்டு வா. சுத்து. என்னங்க? நல்லா பாத்துக்கங்க. கம்பு சுத்துறது என்ன விட யாராவது இருக்காங்களா? பாத்துக்கங்க, எப்படி சுத்துற பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? கணக்கு எடுத்துக்கங்க. என்ன மாதிரி யாராவது சுத்த முடியுமா? இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் சுத்த முடியாது. பெரிய சுத்து. நான் கம்பு சுத்தி நீ பார்த்தது இல்லையா? அங்க வா. கம்பு எடுக்கிற விதை இருக்க, அப்படி எடுத்து இப்படி சுழட்டி மேல போட்டா மறுபடியும் நீ சுத்தியா? மகனே, உன்னை விட மாட்டேன். டேய், திரும்பி வந்த சொறி நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். அப்படியே பஸ் முடிச்சு ஓடி போயிரு. டேய் பங்களா நாயி, என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? இது என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. டேய், என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்டு இருக்கிறண்ணே. சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்டு எடுத்து வேண்டாம். ஆடுவா. என்ன கவுண்டரா சும்மா உட்காந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சு விட சொல்றியா? இல்ல 2 நாளா அந்த பெட்ரூமா சரியா மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன். வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. அண்ணா, நான் ரிப்பேர் பண்றேன். ஏய் வேணாம்டா, பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேளு. அப்பா நீ போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரி தான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு. ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்குறீங்களா? இல்ல, விலைக்கு கொடுக்கறது. விலைக்கு கொடுக்கறது கேட்கலீங்க. சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேட்கலையா? இல்ல, ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய், 500 ரூபாய், 500 ரூபாய். கேட்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னண்ணே நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணே. போடா, கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய், காது குத்துக்கு 500 ரூபாய், சடங்குக்கு 500. போடா வெண்ண மகனே. என்னண்ணே நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க, என்ன பண்ண போற? உனக்கு தெரியாது. ஆமா, இப்படி ஒரு குழப்பம் பிழைக்கணுமா? இந்தாங்க 6 பக்கத்துங்க. கரெக்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா
போய் 5 பாயிண்ட் வச்சுட்டோம். வச்சிட்டேன். எத்தனை பாயிண்ட்ரா? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? டேய் இனிமே பாயிண்ட் இருக்கு. இனிமே பாயிண்ட் இல்லனே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? டேய் நீ கொஞ்சம் பேசுற. இதுதான் படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? போங்க சார், நீங்க விளையாடுறீங்க. ஏய் ஏன்டா ரெக்கார்ட் நக்கற? எனக்கு பிடிச்ச பாட்டுனே. உனக்கு பிடிச்ச பாட்டுனா ஜனங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பிடிக்கும்னே. இப்போ உனக்கு இது ரெக்கார்ட போடணும். போட்டு தொலை. நான் ரெக்கார்ட போடுறேன். டேய் இந்த பாட்டு எதுக்குடா போட்டு நீ? அண்ணே நல்ல பாட்டுனே. டேய் எடுடா. அண்ணே அருமையான பாட்டுனே. டேய் சொன்னா கேளுடா. அண்ணே சிலுக்கு பாட்டுனே நல்லா இருக்கும். ஐயோ அந்த பாட்டு எடுடா. சொன்னா கேளுங்க அண்ணே. அட சொன்னா கேளுடா. ரசிப்பே தெரியல. வாங்க. டேய் எடுடா. வாங்க. மகனானே எடுடா. வாங்க அண்ணா. எடுடா அத. சீக்கிரம் வாங்க. அதுக்கு போறேன். என்ன வம்பல மாட்டி விட்டுட்டாங்க. ஏன்டா இந்த ரெக்கார்ட போட்ட? அண்ணே நல்ல இருக்காட்டுனே. என்ன நல்ல ரெக்கார்டு? உன்னை இதை நான் போட வேணும்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணி கூட ரசிச்சாங்கண்ணே. என்னத்த அண்ணி ரசிச்சாங்க? அண்ணி ரசிச்சாங்க. இனிமே நீ போட்ட அண்ணே ரெண்டே வரி எனக்கு பிடிச்சுனே. ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் நே. அடே வேணாம்டா. நான் சொன்னா சொன்னா கேளுடா. அண்ணே அட ஏடா அத போடுங்க அண்ணே. சொன்னா அட கேளுங்க வேணாம்டா. அண்ணே. அடே அடே சொன்னா கேளுடா. நான் சொல்றேன் கேளுங்க அண்ணே. ஐயோ ஐயோ சொன்னா கேளு. அட வாங்க. போங்க அண்ணே. சொன்னா கேளுடா. ஐயோ மறுபடியும் மாட்டி விட்டானே. அம்மா முக்கியம் உள்ள வாங்கண்ணா. அம்மா கண்ணு பொறி பறக்குதுடா. எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு? சாமி அதை எடுத்துடுறா. அண்ணே இன்னும் முடியல அண்ணே. அண்ணே சொன்னா கேளுங்க அண்ணே. நீ சொன்னா கேளுடா. எடுத்துடுறா. முடியாது அண்ணே. டேய் முடியலடா. முடியாதுண்ணே. அட என்னால முடியம்மா. வந்துட்டாடா. ஐயோ நான் எந்த பக்கம் போறேன்? என்னங்க அண்ணன் இப்படி ஓடுறாரு? என்னங்க கிணத்துல ஒரு 10 வாடி தண்ணி எடுத்து கொடுக்க முடியல? இவரெல்லாம் ஒரு ஆம்பளை. கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ அதான் பயந்து ஓடுறாரு. என்னடா அது? ₹1 அனாதையா கிடக்குது. யாரையுமே காணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ₹1 தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே போடலாம்னு சொல்லுவாங்க. பொன்மகள் வந்தாய் கோடி தந்தாய். என்ன நடுவோட சுத்திட்டு இருக்கீங்க? முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போட. என்ன கவுண்டர நடு ரோட்ல நிக்கிறீங்க? என்ன கேட்ட? நடு ரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன். சரி உட்கார்ந்துக்கிறேன். என்ன உட்காந்துட்டீங்க? சரி படுத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ ஆகி போச்சு போங்கடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு. நல்ல வேளை போயிட்டான். இப்ப எடுத்தா தான். இந்த வழியா தான் வந்தேன். எப்படியோ இங்கதான் கிடக்கணும். டேய் இருடா. என்ன தேடுற? ₹1 காணோம். ₹1 காணுமா? இங்க வா. எப்ப காணாம போச்சு? போன மாசம். ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது? திரும்புடா. ₹1 எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. கவுண்டர் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காரு? தெரியலையே. என்ன கவுண்டர் நடுரோட்ல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் ஒண்ணு பறக்குது. அதுவும் எத்தசோடு பறக்குது. நம்ம ஊருக்கு மேல பறக்குது. 3 பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க. அப்படியா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐ பறக்கறான் பார். உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே. என் கண்ணுக்கு தெரியுதே. எங்க? அங்க பார். சந்து பக்கமா போறான் பார். ஏய் வாடி. போங்க சந்துக்குள்ள. ராக்கெட் பார்த்ததே இல்ல. சந்துக்குள்ள போய் பாருங்க. போங்கடி. இவனுங்களை கட்டிட்டு குடும்ப நடத்தின அவனுக்கு விளங்குவானுங்களா? என் பேச்சை கட்டிட்டு சந்துக்குள்ள போறானுங்க பாரு. ₹1 எடுக்கிறதுக்குள்ள சந்திரமண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் அது? நான் தான். அழடே நம்ம கவுண்டரு இன்னும் நடுவோட படுத்துருக்கீங்க. அப்படிதான் படுத்திருப்பேன். யோ பணம் போக வேண்டாம். எந்திரிக்க அந்த பக்கம். யோ பணம் போகணும்னா பணத்தை எந்திரிச்சு போக சொல்லுங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன விளையாடே நீ? செத்தது யாரியா? வேற யாரும் இல்ல, நம்ம குப்புசாமி தான். ஓ குப்புசாமியா? ஆமா. செத்து போயிட்டானா? ஆமா. குப்புசாமி செத்தா நான் குப்புறப்படுத்துக்கிறேன்னு வேண்டுதல். வேணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ எந்திரியா. முடியாதுடா.
அப்புறம் என்ன அவரை மிதிச்சுக்கிட்டே போமா அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் வாங்க 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 அம்மா, அம்மா, ஐயோ, சும்மா மிதிச்சாலே தாங்க மாட்டேன். போனத்தை வேற வச்சுட்டு மிதிக்கிறானுங்களே, அம்மா. எல்லாரும் போயிட்டானுங்களா? அடங்கப்பா, என்ன இந்த ஓட்டு நகருது? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏய் இரு, ஏய், அட இருண்ணா, கொஞ்சம் நில்லு, அட நில்லு. அட அடப்பாசிக்கு போறதவனே நீயா? அன்றே சொன்னேன், நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவன் என்று. எப்படி எமது திருவிளையாடல்? அட நன்றி கெட்ட நாய்க்குட்டி, ₹1 பணம் தூக்கிட்டு போறவன்லாம் என் முதுகுல மிதிச்சு வீக வச்சுட்டான்டா. இன்றே சொல்கிறேன், என் திருவிளையாடலை பார். அந்த பொண சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் பொணமாக்கி அனுப்புறேன்டா. வாடா, சட நாய்க்குட்டி. இவங்க அடிக்கிறவங்க அடிக்கிறாதீங்க. வாடா. இந்த ஒரு ரூபா வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஏய், வாடா. இவங்க வாடா. சொன்ன கேளுங்க. சொல்றேன். ஹலோ, சமாதானம். சமாதானமா? சமாதானம் எங்கடா சமாதானம்? பெரிய ஐநா சபையாடா சமாதானம் இருக்கு? உனக்கு கையால் அடிச்சா பத்தாதே, கட்டகம் படிச்சு பாரு, உன்னை நான் உட தட்டி விடுறேன் பாரு. முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க. மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க, சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க. இப்ப அப்படியே நடக்குது. கண்ட கண்ட இடத்துல பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கபால் கபால் தாலியை கட்டிடுறானுங்க. எப்படி செட் எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். அனுப்புங்க. இந்த ஊர் விட்டா நான் வர மாட்டேன். அதானே, வேற ஊருக்கு போனா தான் நல்லா இருந்துருவோமே. என்ன கவுண்டர ஜோடியா கிளம்பிட்டீங்க? நடுவு பூந்து பிரிக்கிறேன். இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. 4 பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க. தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம்பீங்க, ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம்பீங்க, மரமேறவனை பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருனா ஒன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போடா. எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருகா ஜாடி தான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போடா போடா. ஏங்க பேக் அடிக்கிறீங்க? இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். ₹100? எடுக்காத. அட என்னங்கறீங்க? ₹100 கீழ கிடக்கு, எடுக்க விட மாட்டேங்கறீங்க. உனக்கு தெரியாது, எவனோ ரவுசு பார்ட்டி எங்கேயோ உட்கார்ந்து டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். ₹1 சாணி சகதி எல்லாம் பெறண்டது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நூலை காணா. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். ஐயோ, யாரையும் காணா. நீ அந்த பக்கம் பாரு, யாரையும் காணா. நான் சொல்ல டகால்ட்டி வேலை பண்ணிட்டான்னு. என்ன உங்களுக்கு இல்லையா? இல்லையே. உங்களுக்கு இல்லையே. எவனா ஒரு இழுச்சவ போட்டு போயிட்டான். நான் கொடுத்து வச்சவன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்பவே. சரியான கேவலத்துக்கு போறதுனா இருப்பான் போல இருக்கு. போச்சு. எப்ப பார்த்தாலும் இவன் தாண்டி என்கிட்ட டகால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. சடனாய் குறுக்க வந்துருச்சு.